Hi friends, welcome back to Vijis School Cooking. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ரவை கேரட் வச்சு ஒரு சூப்பரான கேக் ரெசிபி நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸில் ரொம்ப டேஸ்ட்டாக ப்ளஃபியாக சாஃப்டாக அவன்லாம் இல்லாமல் முட்டை இல்லாமல் ரொம்பவே டேஸ்ட்டாக ஒரு ரவா கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது சம்மர் ஹாலிடே குழந்தைங்களாம் வீட்டில் இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க எதனா சாப்பிடணும், அவங்களுக்கு எதனா செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி ஒரு ஆரோக்கியமான கேக் ரெசிபி செஞ்சு கொடுத்து அசத்தலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவா கேரட் கேக் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் ஒரு அரை கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். வெள்ளை சர்க்கரைக்கு பதில் நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்க்கலாம். கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு எந்தவித ஃப்ளேவரும் இல்லாமல் இருக்கிற ஒரு ரீஃபைண்ட் ஆயிலை எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு அரை கப் அளவுக்கு நல்லா திக்கான காய்ச்சாத பால் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு அரை கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் விடாமல் அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஸ்மூத்தான ஒரு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக அரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு பவுலில் நீங்கள் அரைச்ச அந்த இதை சேர்த்துருங்க. இப்போது இது கூட 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். வறுக்காத ரவை தான் நான் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி ரவை கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்ததுன்னா லைட்டாக மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் சின்ன ரவை அப்படின்றதுனால நான் அப்படியே சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஒரு விஸ்கு வச்சு கலந்து கொடுத்துட்டு இதை நம்ம ஒரு 30 நிமிஷம் அப்படியே மூடி வைக்க போகிறோம். ஏன்னா இந்த ரவை கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. நம்ம இந்த ரவை அந்த பால் தயிரோடு நல்லா ஊறணும். இப்போ அது ஊறட்டும். அடுத்ததான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிகனமான ஒரு கடாய் ஒன்று வச்சுருங்க. அதில் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 30 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்முடைய கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நான் விஸ்காவில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது. அப்படின்னா ரவைலாம் நல்லா அந்த பால் தயிர் சர்க்கரை இது எல்லாத்தையும் உறிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போது இதை நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க. இப்போ இது கூட நான் துருவின கேரட் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் கொடுக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டும் கொடுக்கும். அதே சமயம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதனால் நான் கேரட் சேர்த்துருக்கேன். நீங்கள் கேரட் பதில் பீட்ரூட் கூட சேர்க்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பிங்கிஷ் கலரில் கிடைக்கும் நம்மளுக்கு கேக்கு, ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்க போகிறேன். உங்கள்கிட்ட இந்த எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் 2 ஏலக்காவை முதல்ல நாம் சர்க்கரை பால் தயிர்லாம் அடித்து எடுத்துக்கிட்டோம் இல்லையா மிக்சியில், அது கூடயே 2 ஏலக்காவை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் எசன்ஸ் இருந்தது அதனால் நான் சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. உங்கள்கிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைன்னா நீங்கள் சாதா சமையல் சோடா உப்பு இருக்குது இல்லைங்களா, அதை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அது மட்டுமே போதுமானது. இப்போ நல்லா சேர்த்துட்டு நல்லா ஒரு இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஒரே சைடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா போட்டதுக்கப்புறம் நம்ம ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப மைல்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக நாம் எந்த டின்னில் கேக் பேக் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் லைட்டாக க்ரீஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இது மாதிரி நீங்கள் எண்ணெய்க்கு பதில் பட்டர் இல்லைனா நெய் இதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பட்டர் ஷீட் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு கேக் ஒட்டாமல் வரணும். அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக ஆயில் விட்டு நான் லைட்டாக க்ரீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்மளுக்கு கேக் ஒட்டாமல் வரத்துக்கு இந்த பட்டர் ஷீட் ஹெல்ப் பண்ணும். பட்டர் ஷீட்டு இல்லைன்னா நீங்கள் லைட்டாக ஆயில் தடவிட்டு கோதுமை மாவை அப்படியே டஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போது அடுத்ததாக நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா லம்ஸ் இல்லாமல் இந்த பபிள்ஸ்லாம் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக இது மாதிரி தட்டிக்கோங்க. இது மாதிரி தட்டும்போது உள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ்லாம் வெளியே வந்துடும். அப்போ நம்மளுக்கு கேக் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சாக கிடைக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் இந்த டின்னை வச்சுருங்க.
இப்போது சரியாக எனக்கு 25 நிமிஷம் ஆச்சு இந்த கேக் பேக் ஆகிறதுக்கு. ஒவ்வொருத்தோட பாத்திரங்களும் அந்த ஃப்ளேமோட அந்த ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வைக்கிறோம் இல்லைங்களா, அதை பொறுத்து நம்மளுக்கு ஹீட்டை பொறுத்து வேக வேண்டியது இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 20 நிமிஷம் கழித்து செக் பண்ணுங்கள். இதை மாதிரி ஒரு கத்தியோ இல்லை டூத் பிக் வச்சோ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஒட்டாமல் வரணும். அதில் ஒட்டிட்டு வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வைங்க. எனக்கு வந்து 25 நிமிஷம் ஆச்சு. இப்போது நான் வந்து கத்தியால் செக் பண்ணிவிட்டேன், எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் இப்போ எடுத்து நல்லா வந்து ஆற வச்சுருங்க. நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. இப்போ நல்லா வந்து இதை மாதிரி கத்தியில் சைடில் லைட்டாக எடுத்து விடுங்க. ஏன்னா வந்து ரவான்றதுனால வந்து இது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு பைண்ட் ஆகாமல் தான் இருக்கும், கொஞ்சம் வந்து ஒன்று சேராமல் தான் இருக்கும். அதனால் லைட்டாக வந்து கத்தியில் எடுத்து விட்டுட்டு இது மாதிரி ஒரு பிளேட்டில் நீங்கள் கவுத்து விட்டுருங்க. ஜஸ்ட்டு நீங்கள் டேப் பண்ணால் போதும், ஏன்னா நாம் வந்து பட்டர் ஷீட் வச்சுருக்கோம். இப்போ இது மாதிரி லைட்டாக தட்டி விட்டுட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளுடைய கேக் வந்து ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ இந்த மேலே இருக்கிற பட்டர் ஷீட்டை நம்ம எடுத்துடலாம். சூப்பரான சாஃப்டான ஸ்பாஞ்சு கேக் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம போட்ட கேரட் வந்து இதில் தெரியவே தெரியாது. பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் கட் பண்ணி காட்டுறேன். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு குழந்தைங்களுக்கு ஒரு டீ டைம் ஸ்நாக்காக நீங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் இது மாதிரி பீஸாக கட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் சொன்ன அளவுகள் படி நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி இந்த கேக் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு அவன் இல்லாமல் முட்டை இல்லாமல் நம்மளுக்கு சூப்பரான ஸ்பாஞ்சான ரவா கேக் சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உள்ளே நல்லா வந்து சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு. ஜஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ் இருந்தால் போதும், நாம் இந்த கேக்கை வந்து சூப்பராக ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த சம்மர் ஹாலிடேக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Vijis. Thanks for watching.